திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் கார்த்திகை, சந்திராஷ்டமம் சித்திரை, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம், சௌபாக்கியம், திதி தேய்வரை திதியை வளர்பறை திதியை, கரணம் கௌலபம், வாரசூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சுபவேளைகள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 12 வரை. இன்றைய ஆலய வழிபாடுகள்: மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை பெருவிழா துவக்கம், வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் பவனி வரும் காட்சி, பரமக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் இத்தலங்களில் உற்சவங்கள் ஆரம்பம். விரதாதி விசேஷங்கள்: முருகரை வழிபட உகந்த நாள் கிருத்திகை என்று சந்திர தரிசனம் செய்வது நல்லது. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்களுடைய விருப்பத்தை அதிகார பலத்தாலும் ஒரு நிர்பந்தத்தினாலும் அதை செய்ய முயற்சிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு அவப்பேர் தான் உண்டாகும். அரசு காரியங்கள், அரசு வழிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை நிறைவேற்றுவதில் சில சங்கடங்கள் உண்டாகும். குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். குடும்பத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும். சகோதரருடைய திறமையால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரிகளை கண்டுபிடித்து அவர்களை புறம் தள்ளுவீர்கள். பணிசுமை குறையும். வாழ்க்கை துணையுடன் ஆதரவாக இருப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்கும். பணிச்சுமையும் அதிகரிக்கும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. ரிஷபம். உங்கள் திறமைகள், முயற்சிகள் எல்லாம் இன்று மறைக்கப்படும் அல்லது வீணடிக்கப்படும். செய்கிறது நீங்களாக இருப்பீங்க, பலன் பெறுவது இன்னொரு ஆளாக இருக்கும். அதாவது பழியோரிடம் பாவமோரிடம்ங்கிறது பழமொழி. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் பணியோரிடம் பாராட்டுவோரிடங்கிறது தான் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. அது உங்களுக்கு இன்றைக்கி நடக்க போகுது. அரசு காரியங்கள், அரசு உதவிகளில் தடை தாமதங்கள் ஏற்படுவதால் அலைச்சல்கள் அதிகமாகும். அதனால் அது இன்றைக்கி ஒத்தி போடுவது நல்லது. உங்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். அவர்களால் சில அலைச்சல்கள் உருவாகும். இன்றைக்கி உங்கள் மனம் கொஞ்சம் பதட்ட நிலைமைகள் தான் இருக்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம் இது. உறவினர் வரையால் சில சங்கடங்கள் வரும்.
வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிப்பதால் அதிக மதிப்பெண்கள். கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கவனச்சிதறல்களால் மதிப்பெண்களை பெறுவதில் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை கூடும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். நண்பர்களால், பெண்களால், அதிகாரிகளால் ஆதரவு உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். அதாவது கணவர் மூலம் ஆதாயம் அனுகூலமும் உண்டாகும். மிதுனம், உங்கள் முயற்சிகள், நீங்கள் செய்யும் மாற்றங்கள் நல்ல லாபத்தை, வருமானத்தை தந்தாலும் அது உங்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்காது. அது சில சமயங்கள் கடுமையான விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். இல்லாட்டில் அதை யாரும் பாராட்டும் சூழ்நிலையில் இருக்காது. அதனால் உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்களில் கொஞ்சம் கண்ணியமும் நேர்மையும் கடைப்பிடித்தால் இதையெல்லாம் தவிர்க்கலாம். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வரையால் சங்கடங்கள் வந்து சேரும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் தியாகங்கள், அலைச்சல்கள் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையால் ஆதரவு உண்டாகும், ஆதாயம் உண்டாகாது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கும்பொழுது அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் எந்த செயலும் செய்ய தயாராக இருப்பீர்கள். சில அலைச்சல்கள், கால விரயங்கள் ஏற்படும். அது குழந்தைகளுக்காக கூட இருக்கலாம். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். கணவர் உங்களுக்கு ஆதாயமாக இருக்க மாட்டார், ஆனால் அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார். சிம்மம், நீங்கள் செய்கின்ற செயலில் நிதானங்கள் தேவை. அதிகாரம் இருக்கிறது என்றதுக்காக உங்களுக்கு கீழே இருப்பவர்களை தரம் தாழ்ந்து பேசுவது அல்லது கொச்சைப்படுத்தி பேசுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள், அதிகாரிகள் கூட உங்களோட ஒத்துழையாமை இயக்கத்தை ஒன்று கூட்டி காண்பிப்பார்கள். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை எல்லோரும் கூடி மகிழ்ந்தால் குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கும். தனித்தனி டிபார்ட்மெண்ட் போல் தனியாக இயங்க ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய திறமைகள், பாராட்டுகள் எல்லாம் உங்களுக்கு புகழாக கொண்டு வந்து சேர்க்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களோட வாக்குவாதங்கள் வேண்டாம். வாழ்க்கை துணை ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரை உங்கள் முயற்சிகள் திருவினையாகும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். அதிகாரிகள், பெண்கள், சக ஊழியர்கள் ஒத்துழைக்காவிட்டாலும் உங்களுடைய திறமையாலும் முயற்சியாலும் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். கணவர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பார். அது உங்களுக்கு ஆறுதலாக அமையும். கன்னி, இன்று தேவையற்ற செயல்களால் மறைமுக எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கப் போகிறீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய வேலைகள், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இல்லாட்டி வீண்வழி விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்கள் மதிப்பு, மரியாதை, புகழ், பாராட்டெல்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்வி கவனம் செலுத்த வேண்டும். கேளிக்கை, வேடிக்கைகளில் கவனத்தை சிதறவிடாது மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் படிப்பதில் சில தடங்கல்கள் ஏற்படுவதால் இறை வழிபாடு, தியானங்கள் செய்து மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர், குடும்ப அங்கத்தினர்களால் பாராட்டப்படுவீர்கள். குழந்தைகளால் பாராட்ட புகழும் கிடைக்கும். துலாம், தெளிவான திட்டங்கள் இல்லாததால் இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்கள்
வெற்றி பெற்றாலும் லாபத்தையும் வருமானத்தையும் தராது. பொருள் நஷ்டம் உண்டாகும் அல்லது வீண் விமர்சனங்களும் பழிபாவங்களும் ஏற்படும். ஆகவே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அல்லது திடீரென்று முடிவுகள் எடுத்து செயல்படுத்துவ காரியங்களை தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை சில பிரச்சனைகளை தரும். சகோதரன் செயல்பாடுகள் திருப்தியை தராது. குழந்தைகள் விஷயத்தில் கவனிப்பும் தேவை. வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அனுசரித்து போகும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் படித்த பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரை சுய பச்சதாபம் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதிகாரிகள், நண்பர்கள், சக ஊழியர்கள் பெண்களால் கெடுபிடிகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். கணவரின் ஆளுமையை அனுசரித்து சென்றால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். விருச்சிகம், நீங்கள் செய்யும் வேலைகளில் காரிய வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் பலன் என்னமோ 0 தான். அரசு வழி காரியங்கள், அரசு உதவிகள் கிடைப்பதில் இன்று தடை தாமதங்கள் ஏற்படுவதால் அவைகளை சில நாட்களுக்கு ஒத்தி போடவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் அனுபவம் உள்ள பெரியோரின் பேச்சை கேட்பது நல்லது. அல்லது ஆசான்மார் அல்லது ஆசிரியர்கள் போன்ற உயர்ந்த மூத்தோர்களின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். சகோதரின் செல்வாக்கு திருப்தியை தரும். வாழ்க்கை துணையின் மனம் போல நீங்கள் இன்று நடந்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் படிப்பதில் தடங்கல்கள் ஏற்படலாம். கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் மட்டும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களை பொறுத்தவரையில் விருப்பங்கள் நிறைவேற எதை வேண்டுமானாலும் செய்யும் என்ற நிலையில் இருப்பீர்கள். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரன் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலையும் ஆதாயத்தையும் தரும். இளம்பெண்களாக இருந்தால் காதல் மலர வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அந்த மலரும் காதலில் சில கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. தனுசு, உங்களுடைய அதிகார பலத்தாலும் செல்வாக்கினாலும் உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதனால் உங்கள் தொழிலில் உங்கள் மேலிருந்த மதிப்பு அனைவருக்கும் குறையும். உயரதிகாரிகள், நண்பர்கள், சக ஊழியர்கள், பெண்கள் எல்லாரும் உங்களை இன்று ஒரு அவமானப்பொருளாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவீங்க. உங்கள் பலத்தால் அதை செஞ்சிருவீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லோரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அது ரசிக்கும்படியாக இருப்பதில்லை. அதுதான் என்னுடைய சுருக்கமான ஒரு சொல். அதனால் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவமானப்பட சூழ்நிலைகள் உண்டாகும். கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதலும் ஊக்கமும் தேவைப்படுகிறது. பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. வாழ்க்கை துணையின் ஆதரவும் உண்டு. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் கூடிய அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பணி சுமை அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். உறவினர் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். கணவரால் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும். கும்பம், உங்கள் திறமைகள் தெளிவான திட்டங்களாக மாறினாலும் வேலை செய்யும் இடத்தில் அது வேலை செய்யாது. சில சாபக்கேடுகள் யாருக்கோ முன்னாடியே நீங்கள் செஞ்சதெல்லாம் சாபமாக வந்து உங்களுடைய செயல்களை தடுக்க போகிறது. ஆகவே இறை வழிபாடு, தியானங்கள் எல்லாம் உங்களை இன்று நல்வழிப்படுத்தும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பெரியோர்கள் ஆதரவு உண்டு. உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும்.
வாழ்க்கை துணை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய நிர்வாக திறமையால் பாடங்களை திட்டமிட்டு படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள். நீங்கள் செய்யும் மாற்றங்கள் முயற்சிகளுக்கு அதிகாரிகள், பெண்கள், சக ஊழியர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தருவார்கள். கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கும்பம், நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாமே குறுக்கு வழியில் இருப்பதால் அல்லது இல்லீகலாகவோ அல்லது நேர்மையற்ற முறையிலோ இருப்பதால் அது கண்டிப்பாக விமர்சிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்த பலனை தராது. ஆகவே நேர்மையான வழியில் நல்ல விதமாக செய்யுங்கள். ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் திறமை, அவர்கள் பெரும் பாராட்டு உங்களுக்கு கிடைத்த பாராட்டாக நினைத்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகும். அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லாவிட்டாலும் அவர்களை நல்வழிப்படுத்தி அனுசரித்து போகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கும்போது நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி என்று உங்களுடைய காரியங்கள் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் செயல்கள் திருப்தி இல்லாவிட்டாலும் அவருக்கு ஆதரவாக அனுசரிப்பது போல் நடந்து அவரை நல்வழிப்படுத்துங்கள். மீனம், நீங்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கள் அல்லது பேசுகின்ற பேச்சுக்கள் திறமையில்லாததால் சக ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு கீழே இருக்கும் ஊழியர்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே பேச்சில் நிதானத்துடன் கனிவும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஆணவத்துடன் பேசுவதை தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் குடும்பத்திலும் அதிகார பேச்சுக்களை அல்லது அதிகார போக்கை காமித்தால் அது பிரச்சனைகளையும் கொண்டுவிடும். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருங்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றி அவரை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களோ அல்லது பிரச்சனைகளோ செய்ய வேண்டாம். அது தற்காலிக பிரிவிற்கு வழிவகுக்கும் என்பதால் அவரை அனுசரித்து நிதானமாக நடப்பது நல்லது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.